ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம லா ஆஃப் டிவைன் ஒன்னஸை பற்றி பார்க்கலாம். ஸோ இது ஒரு யூனிவர்சல் லா. நம்ம யூஸ்வலாக யார்கிட்டையாவது பார்த்தோம், இல்லை யாராவது கோவில் போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம், எனக்கும் சேர்த்து ப்ரே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா? ஸோ இந்த மாதிரி நம்ம நிஜமாவே நம்ம ப்ரே பண்ணினா மற்றவங்களுக்கு நம்ம ப்ரே பண்ணலாமா, இல்லை அந்த மாதிரி நம்ம கனெக்டடாக இருக்கோமா அப்படிங்கிறத நீங்கள் கேட்டிங்கன்னா கரெக்ட். ஆமாம், நம்ம எல்லாருமே கனெக்டட். ஸோ நம்ம டோட்டலாக ஒரு யூனிவர்ஸாக நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அதில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் நம்ம ப்ரே பண்ணலாம். நம்ம எல்லாருமே வி ஆர் கனெக்டட் டு ஒன் அனதர். ஸோ ஒரு நல்லது நம்ம நினைக்கிறோம் மற்றவங்களுக்கு அப்படிங்கிறதுனா கண்டிப்பாக அவங்கள போயிட்டு சேரும் அது, ரைட்டா? ஸோ நம்ம யாருக்காவது உடம்பு சரியாகலை, அப்போது நம்மளுக்கு அவங்க பக்கத்தில் இல்லை, நம்ம அவங்களுக்கு ப்ரே பண்ணால் அவங்களுக்கு போயிட்டு ரீச் ஆகுமா அப்படிங்கிறது நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். ஏன் அப்படிங்கிறதுனா சோல் டு சோல் நம்ம கனெக்டடாக இருக்கோம், ரைட்டா இல்லையா? ஸோ அந்த மாதிரி சோல் டு சோல் கனெக்டடாக இருக்கும்போது இந்த டிவைன் ஒன்னஸ், அதாவது இந்த மொத்த பிரபஞ்சத்தில் நம்ம எல்லாருமே we are divinely connected to each other. ஸோ நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஐ see the God in you அப்படிங்கிறது. ஸோ அதே மாதிரி தான். ஸோ நம்ம we are all of us, each one of us, நம்ம எல்லாருமே we are divinely connected. அண்ட் அதனால நம்ம ஒருத்தருக்கு ப்ரே பண்ணும்போது நம்மளுக்கும் ப்ரே பண்ணிக்கலாம், மற்றவங்களுக்கும் ப்ரே பண்ணலாம். அது மாதிரி யூனிவர்சல் ப்ரேயராக நம்ம ப்ரே பண்ணும்போது அதோட சக்தி நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 to 10 times மோர். தனியாக இண்டிவிஜுவலாக நம்ம ப்ரே பண்ணுறதோட இது மாதிரி கூட்டாக நம்ம கலெக்டிவாக யூனிவர்சலாக நம்ம ப்ரே பண்ணும்போது அது எல்லாருக்கும் போயிட்டு சார்ந்து அது பலன் எல்லாருக்குமே நல்லபடியாக, அதாவது மிகைவியாக எல்லாருக்கும் போயிட்டு சேரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் லா ஆஃப் டிவைன் ஒன்னஸ்.